மே மந்த் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்காட்டி மழை சீசன் வந்த மாதிரி ஈவினிங்கில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ துணிங்க சரியாகவே காய மாட்டேங்குது. அதை எடுத்து மறுபடியும் காலையில் காய வைக்க வேண்டிய வேலையாக இருக்குது. நானும் என்னோடய வாஷிங் மிஷினுக்கு லீவ் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் டெய்லியும் துணி துவைக்க வேண்டிய வேலையாக இருக்குது. பிகாஸ் குட்டீஸ் இருக்கிறதுனால டெய்லி வியர்ஸ் துணி துவைச்சி தான் ஆகணும். அதனால மொத்தமாக வாஷிங் மிஷினில் நார்மல் மோடில் வச்சு துவைச்சி எடுத்துருவேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லஞ்ச் வந்து நைட்டு வச்சு மீன் குழம்பு இருந்ததுனால சாதம் மட்டும் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பைக் வந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிட்டதுனால நான் அவருக்கு லஞ்ச் கொடுக்க வேண்டிய வேலை இல்லாமல் போயிடுச்சு. என்னோட இந்த மைக்ரோவேவ் என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு ஹீட் ஆக மாட்டேங்குது. ஸோ மெக்கானிக் கூப்பிட்டுருக்கேன். அது நாளைக்கு தான் வந்து ரெடி பண்ணுவாங்க போல இருக்குது. நேற்று ஈவினிங் போல் அம்மா மீன் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். ஸோ அந்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி வச்சு நாங்கள் ஓட்ட போகிறோம். மீன் வறுக்கிறதுக்கு டேஸ்ட்டான சிம்பிளான ஒரு மசாலா ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு மிளகாய் தூள், இஞ்சி, பூண்டு, எலுமிச்சப்பழ சாறு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு மீன் மேலே வந்து தடவி அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு 2 hours கழிச்சோ இல்லை 1 hours கழிச்சோ நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இல்லை ஓவரால் நைட் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் வறுத்தா கூட ரொம்ப சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து குழம்பையும் சூடு பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எங்களுக்கு லஞ்ச் இன்றைக்கி. கௌதமுக்கு காலையிலே வந்து லஞ்சுக்கு பாஸ்தா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அவனுக்கு ரைஸ் கொடுக்கல, பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஸோ உங்களோட லஞ்ச் இன்றைக்கி என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.